மேன் ஹேண்ட்லிங் யார் பண்ணாலுமே அது தப்பு தான். பார்வதி வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கான கேரக்டர் தான். இப்போ பாரு சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க, யார் சொல்கிற பேச்சோ கேட்க மாட்டாங்க, கத்தினே இருக்குவாங்க தான் அவங்க. பட் ஆனால் பார்வதி தான் வந்துட்டு எல்லாரோட டார்கெட்டுமே. பார்வதி தாங்க பிக் பாஸ்க்கு டிஆர்பியே. இந்த மாதிரி ஒரு கேமில் வந்துட்டு சபரி வந்து பார்வதி வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக புஷ் பண்ணி பார்வதிக்கு வந்து அடிபட்டிருக்கு இல்லைங்களா. பட் ஆனால் ரம்யா ஜோ தலை சுற்றி விழுந்தப்பவே எல்லாரும் அவ்வளோ சாரியாக ஃபீல் பண்ணி போய் சப்போர்ட் பண்ணி அழுது நல்லா இருந்தாங்க. பட் ஆனால் பார்வதிக்கு அந்த மாதிரி யாருன்னா பண்ணுறதுக்குறாங்களா? இல்லை. அண்ட் இன்னொன்று என்னென்னா, அந்த பொண்ணு வந்து அடிபட்டு இருக்கு, அந்த பொண்ணுக்கு கண் இப்படி வீங்கிட்டு இருக்கு. அதை வந்து ஒரு ப்ரோமோவாக வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்பா எவ்வளோ வன்மம் எப்போ அடி அந்த கமெண்ட்ஸை போய் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா தலையே சுற்றிடும். அந்த அளவுக்கு வன்மமாக இருக்குது. ஷி டிசர்வ்ஸ் இட், அப்படி தான் வேணும், இதை விட அதிகமாக இருக்கணும் அவளுக்கு, இதெல்லாம் ரொம்ப கம்மி, இப்போ தான் என் மனசு ஆறுதலாக இருக்குது. அவள் அடிபட்டு இருக்காங்க. அவங்க எனக்கு வந்து சுத்தமாக புரியல. எப்படி தான் இப்படியெல்லாம் ஜனங்க இருக்காங்களோ.